மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. பிரச்சாரத்தை ஆதரிக்கும்போது தேர்தல் எதுக்கு வருது, ஒரு குடும்பம் வேட்பாளரை தட்டி சண்டை போடுறதுக்காக தேர்தல் வருது. நாங்கள் கடமை கண்ணிய கட்டுப்பாடோடு இருக்கிற கட்சி, இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிற கட்சி தேமுதிகனோ, ஊழல் வழக்குக்காக டெல்லிக்கு அதிகமாக போயிட்டு வர அன்புமணி ராமதாஸ் இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுறதுக்கு அருகதையே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இந்த கட்சியை கேப்டன் ஒரு ராணுவ கட்டுப்பாடோட வழி நடத்தி இருக்கார். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் இங்க தேர்தல் வர்றது எதுக்கு? இன்னைக்கு எல்லா குடும்பத்தையும் திட்டத்துக்கு வருது தேர்தல். உன்னால முடிஞ்ச மக்களுக்கு நல்லது பண்ணு. இன்னைக்கு லஞ்ச வழக்கு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு உன்னால டெல்லியில போய் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு இருக்க. நீ பேசுற அடுத்த கட்சியை பத்தி உனக்கு எந்த தகுதி இல்ல, எந்த தார்மீக உரிமையும் உனக்கு இல்லைன்றத இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணிக்கு இன்னைக்கு சேத்பட்ல இருந்து என்னுடைய இறுதி எச்சரிக்கையாக எப்பேற்பட்ட கருத்து பேசியிருக்காங்க பாத்தீங்களா தேமுதிக பொதுச் பிரேமலதா அக்கா. கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் திருப்பி பாருங்களேன். 2021 சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் உங்களை பற்றி பேசினதை நாங்களே கண்டனம் தெரிவிப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆபாசமாக கொச்சையாக எந்த பெண்மணியை பற்றி பேசினா அது தப்பு தான். அப்படி தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன தெரியுமா சொன்னார்? அந்த விஜயகாந்த் கொண்டாட்டி அவ பேர் எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவள் பல்ல பாத்தியா நீ முன்னாடி வாடி மவளை உன் பல்ல பிடுங்குறாங்க. ஓடி இவளை நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பார்க்குறேன். அது எலி பல்ல பார்த்தீங்கன்னா அது பல்லு எலி பல்லுக்கு பிறந்தவளா இருப்பா பொழுது அது பல்லு ரெண்டு வாடி உன் பல்லு ரெண்டு பிடிங்கிறன்னு சொல்லிட்டு இவ்வளோ கொச்சையாக பேசுனது இல்லாத பஜாரி முண்டை அப்படின்னு சொன்னது யாரு? உங்களை பார்த்து சொன்னார் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவங்க இருக்கா பஜாரி முண்டை அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனை எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகட்டா மகளை உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஜி சத்தியமா சொல்றேன். நீங்களாம் இப்போ தனி மனித தாக்குதலை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள்லாம் அதாவது உலகத்திலேயே ஒரு கட்சியவே ஏழை விட்டு பணத்தை பார்க்குற ஒரு கட்சி, வருமானத்தை பார்க்குற கட்சி ஒன்று எதுனா அது தேமுதிக கட்சி தான். திமுக கட்சியை உங்கள் வீட்டுக்கார் விஜயகாந்த் எதுக்கு திரும்ப ஆரம்பித்தார்? திமுகன்ற அழிக்கணுன்றதுக்காக தான் திமுக கட்சி ஆரம்பித்தார். வண்டி கப்பலை ஓட்டுறவங்க மாதிரி தான் கேப்டனு. எனி டைம் சரக்கிலே இருக்கிறவங்க பேர் கேப்டன் கிடையாதுன்னு சொன்னது யார்? வடிவேலு. அப்பேற்பட்ட கட்சியை அழிக்கணுன்ற கூட கூட்டணி வச்சிருக்கு. அதை விட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உச்சபட்சமா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? விஜயகாந்துக்கு ஏன் வாய் போச்சுன்னு கண்டுபிடிப்போம். விஜயகாந்துக்கு ஏன் வாய் போச்சுன்னு ஆட்சி வந்தால் கண்டுபிடிப்போமா? அப்போ என்ன சொல்ல வர்றாரு? விஜயகாந்துக்கு வாய் போனதுக்கு காரணமே விஜயகாந்த் கூட 24 நேரமாக கூட இருந்தவங்க தான் காரணம்னு சொல்ல வர்றாரு. இதை நீங்கள் இதுக்கு பதில் உங்கள் கையில் இருக்குதா? அதாவது வாய் இருக்குதுன்னு என்ன வேணால் பேசக்கூடாது. நீங்கள் யார் எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாமே தெரியும். ஒரு கட்சியே ஏலத்துக்கு விட்டு வருமானம் பார்க்குற கட்சி தேமுதிக. நீ ஒரு எம்எல்ஏ, உன் பையன் ஒரு எம்எல்ஏ, உன் தம்பி சுத்தீஷ்காக ஒரு கட்சி. உங்கள் வீட்டுக்காரர் இருந்திருந்தாருன்னா உங்களையே ஓட விட்டு வச்சிருப்பாரு. ஒரு கட்சிக்குது, கட்சியே உள்வாடகைக்கு விடுற கட்சி ஒரு கட்சி. அது எப்படின்னா நம்ம மதிமுக கட்சி. சொந்த சின்னத்திலே நிற்க வக்கு இல்லாத கட்சியே வாடகைக்கு உள்வாடகை விட்டு வருமானம் பார்க்குற ஒரு கட்சி. கட்சியே ஏலத்தில் மார்க்கெட்டில் விட்டு அது மூலயமா சீட்டை வாங்கி வருமானத்தை பார்க்கலான்ற ஒரு கட்சி. இந்த 2 கட்சியும் சேர்ந்து ஒரு ஆளுங்க ஒரு திமுக கூட ஒரு கூட்டணி. இது பேர் ஒரு கூட்டணி. இது பேர் ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது மூலயமா நீங்கள் எல்லாம் இப்போ ஜெயிச்சு நாட்டுக்கு நல்லது பண்ண போறீங்க. இதை தான் தெளிவாக மருத்துவ அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும். கொள்கைக்கான கூட்டணின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எங்களோட கொள்கை எல்லாமே திமுகன்ற கட்சி 2024 ஆட்சிக்கே வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் கூட்டணி வச்சிருக்கோம் தெளிவாக சொன்னார் அன்புமணி ராமதாஸ். இப்படி ஒரு தெளிவான சிந்தனையாளராக பேசக்கூடிய தலைவர் யாருமே கிடையாது. நீ என்னன்னா வாய்க்கு வந்தபடி வாயே வாடகை விட்டு பேசுகிற மாதிரி ஒரு தொகுதிக்கு போனால் அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றது உனக்கு தெரியுமா? அந்த தொகுதியில் அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கக்கூடியன்றது பிரச்சனை உனக்கு தெரியுமா? இன்னைக்கு உதயாநிதி ஒரு தொகுதிக்கும் போய் பேசுறதுனால அடிமையிலேயே சிறந்த அடிப்பை எடப்பாடி பழனிசாமி, ஜாடிக்கு ஏற்ற மூடின்னுவார், மோடிக்கு ஏற்ற அடிமைன்னுவார். பேசுறது ஃபுல்லாமே பிஜேபி சங்கியோட அடிமை எடப்பாடி. இதை தவிர வேற என்ன துணை முதல்வர் உதயநிதி பேசியிருக்காரு? ஸ்டாலின் போகிற இடம் ஃபுல்லாகவே எடப்பாடியை பற்றி விமர்சனம் பண்ணுறது. ஒரு தொகுதியில் இந்த பிரச்சனைக்குது, அந்த தொகுதி நாங்கள் வந்தால் தீர்ப்போம், அதுக்கான விஷயங்கள் எங்கள் கையில் இருக்குதுன்னு பேசினாதான் ஒரு முதல்வரோ துணை முதல்வருக்கான அழகு. எங்கே போனாலும் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரியே ஜாடிக்கு ஏற்ற மோடிக்கு ஏற்ற அடிமை. இப்படி ஒரு கட்சி ஆளுங்கட்சி. அந்த ஆளுங்கட்சிக்கு நீங்கள் ஒரு கூட்டணி. நீ கூட்டணி வச்சதே உன் பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, உனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, உன்னுடைய தம்பிக்கு சுதீஷ்க்கு ஒரு எம்பி சீட்டு, 10 எம்எல்ஏ சீட்டில் 8 நாயுடு கட்சிக்காக ஒரு கட்சி. பேசாத தேமுதிக கட்சியை நாயுடு தேமுதிகான்னு மாற்றிக்கலாம், நாயுடு தேமுதிக கட்சின்னு மாற்றிக்கலாம். நீலாம் அரசியல் கொள்கை கோட்பாடை பற்றி பேசுகிற. முதல்ல ஒரு பெண்ணாக இருக்கிற நீ நாவடக்கத்தோடு பேச கற்றுக்க ஃபஸ்ட்டு. அதை விட்டுட்டு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி இந்த பஜாரி மாதிரி பேசினா உன்னை விருதாச்சலத்திலேயே டெபாசிட் வாங்குவோமான்னு முதல்ல யோசிச்சுப்பாரு. அதெல்லாம் தெரியாமல் நீலாம் அரசியல் பேச வந்துட்ட.
இன்னும் நீலாம் அதிகாரத்துக்கு வந்தால் எவ்வளோ ஆணவம், எவ்வளோ திமிரு, எவ்வளோ இன்னும் மக்கள் அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு தெரியல. விருதாச்சலம் மக்களை சொல்கிறேன் நான். அதனால் முதல்ல ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனால் எப்படி பேசணுன்றதை நீங்கள் கற்றுக்குங்க. நீங்கள் வந்து அடுத்த கட்சிக்கு பாடம் எடுக்காதீங்க. கட்சியே ஏலத்துக்கு விட்டுக்கு வருமானம் பார்க்குற ஒரு கட்சி. நீங்கள்லாம் வந்து கொள்கை கோட்பாடை பற்றி பேசுறது எங்கள் தலையெழுத்து. என்ன பண்ணுறது?